ஆபிரகாம் 5 வெளியேற பெற்ற முத்து. அதிகாரம் 5. சகல காரியங்களையும் சிருஷ்டித்தலின் தங்களுடைய திட்டத்தை தேவர்கள் முடித்தார்கள். தங்களுடைய திட்டத்தின்படியே சிருஷ்டிப்பை அவர்கள் எடுத்தார்கள். சகல ஜந்துக்களும் ஆதாம் பெயரிட்டான். வசனம் 1. இவ்விதமாக வானத்தையும் பூமியையும் அவைகளின் சர்வ சேனைகளையும் நாங்கள் உண்டாக்கினதை தீர்த்தோம். வசனம் 2. தேவர்கள் அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், 7வது முறையாக நாம் ஆலோசித்த நம்முடைய கிரியைகளை நாம் முடிப்போம். நாம் ஆலோசித்த நம்முடைய எல்லா கிரியைகளிலிருந்தும் 7வது முறையாக நாம் ஓய்ந்திருப்போம். 3. 7வது முறையாக அவர்கள் உண்டாக்கும்படியாக தங்களுக்குள்ளே ஆலோசித்த தங்களுடைய சகல கிரியைகளையும் இருந்து இளைப்பாறும்படியாகவும் 7வது முறையாக தேவர்கள் ஆலோசித்தார்கள் மற்றும் அதை பரிசுத்தம் செய்தார்கள். வானங்களையும் பூமிகளையும் உண்டாக்கிய அவர்களுக்குள்ளே அவர்கள் ஆலோசித்த சமயத்தில் அவ்விதமாக அவர்களுடைய தீர்மானங்கள் இருந்தன. 4. அவர்கள் பூமியையும் வானங்களையும் உண்டாக்கும்படியாக அவர்கள் உண்டாக்கின நாளின்போது தேவர்கள் இறங்கி வந்து இந்த வானங்கள் மற்ற பூமியின் தலைமுறைகளை உண்டப்பண்ணினார்கள். வசனம் 5. நிலத்தினுடைய சகலவித கொடிகளை குறித்து அவர்கள் சொன்னபடியே அது பூமியின் மேலே இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவர்கள் பூமியின் மேலே இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. அவைகள் செய்யும் அவர்கள் ஆலோசனை செய்தபொழுது நிலத்தின் பண்படுத்த மனுஷன் இருந்ததும் இல்லை. 6. அப்பொழுது மூடுபனி பூமியின் மேல் இருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. வசனம் 7. தேவர்கள் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி அவனுடைய ஆவி எடுத்து அவனது மனுஷனுடைய ஆவி அதை அவனுக்குள்ளே வைத்தார்கள். ஜீவ சுவாசத்தை அவர்கள் நாசியிலே ஊதினார்கள். மனுஷன் ஜீவ ஆத்துவமானான். 8. தேவர்கள் கிழக்கிலே ஏதேன் தோட்டத்தை நாட்டு அங்கேயே அவர்கள் மனுஷனை வைத்தார்கள். அவர்கள் அவனுடைய ஆவியை தங்களுக்குள்ளே உண்டாக்கி அந்த சரீரத்திலே வைத்தார்கள். 9. தேவர்கள் பார்வைக்கு அழகானதும் புசிப்புக்கு நலமானதும் சகல விருட்சங்களையும் தோட்டத்திலே நடுவிலே விருட்சத்தையும் நன்மை தீமை அறிய தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார்கள். 10. தோட்டத்திற்குள் தண்ணீரை பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடிக்கொண்டு இருந்தது. அது அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. 11. தேவர்கள் மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்தபோது அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்கள். 12. தேவர்கள் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தினுள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். 13. ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நேரத்தில் நீ சாகவே சாவாய் என்று கட்டளையிட இட்டார்கள். அப்பொழுது கோலோலோப்பின் நேரமான கர்த்தரின் நேரத்தின்படி இருந்ததென ஆபிரகாமாகிய நான் கண்டேன், ஏனெனில் அவனுடைய கணக்கிடுதலை தேவர்கள் இன்னும் ஆதாமுக்கு நியமிக்கவில்லை. 14. பின்பு தேவர்கள் மனுஷனுக்கு நாம் ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்துவோம், ஏனெனில் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஆகவே ஒரு துணையை ஏற்படுத்துவோம் என்றார்கள். 15. அப்பொழுது தேவர்கள் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார்கள். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலாவில் எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார்கள். வசனம் 16. தேவர்கள் மனுஷனின் எடுத்த விலா எலும்பை அவர்கள் மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார்கள். 17. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாய் இருக்கிறாள், இவள் மனுஷினால் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான்.
18 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், இவர்கள் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். 19 ஆதாம் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்ததும் வெட்கப்படாதிருந்தார்கள். 20 தேவர்கள் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த அந்த ஜீவன்களுக்கு ஆதாம் எந்த எந்த பெயரிடுவானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. 21 அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் சகலவித பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கே ஒரு ஏற்ற துணை காணப்பட்டது.